பர்சனல் லோன் வாங்க போறீங்களா? அதுக்கு சிபில் ஸ்கோர் எவ்வளோ இருக்கணும்னு தெரியாதா? இல்ல அந்த சிபில் ஸ்கோரை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிபில் ஸ்கோர் குறைவா இருக்கவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல வங்கியில லோன் கிடைக்காது. இதை காரணமா சொல்லி தான் வங்கிகளுமே நம்மளுடைய லோனை கேன்சல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சிபில் ஸ்கோர் அப்படின்னா என்ன? இது எப்படி லோன் ப்ராசஸோட பொருத்தி பார்க்குறாங்க, அதை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் முழுமையாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடன் தர்றதுக்கு மட்டும் இல்லை, அந்த கடனுக்கு எவ்வளோ வட்டி விகிதம் அப்படின்றத முடிவு செய்கிறது கூட இந்த சிபில் ஸ்கோர் தான். அப்படிப்பட்ட சிபில் ஸ்கோரை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம், அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி சிபில் ஸ்கோர்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். சிபில் ஸ்கோர் அல்லது கிரெடிட் ஸ்கோர் என்பது கடன் தகுதியின் குறிகாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்ம சரியாக கடனை வாங்கி திருப்பி செலுத்தி இருக்கோமா அப்படின்றது தான் அதனுடைய அர்த்தம். பொதுவாக இது 300லேருந்து 850 வரைக்கும் இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு சரியாக கடனை வாங்கி கட்டியிருக்கோம் அப்படின்றத இதில் பார்த்துக்கலாம். அதாவது கம்மியான சிபில் ஸ்கோர் வச்சுருந்தா வங்கிகளுக்கு ரிஸ்க் ரொம்பவே அதிகம். அதுவே நீங்கள் அதிகமான சிபில் ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா வங்கிகளுக்கு ரிஸ்க் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால தான் சிபில் ஸ்கோர் அதிகமாக இருக்கவங்களுக்கு லோனு ரொம்பவே ஈஸியாக கிடைக்குது. நம்மள பலருக்கும் சிபில் ஸ்கோர் மட்டும்தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே கிரெடிட் ஸ்கோரை கணக்கிட சிபில் ஸ்கோரை தாண்டி பல நிறுவனங்கள் இருக்கு. CRIF, ஐமார்க் மற்றும் எக்கோஃபேக்ஸ் போன்ற நிறுவனங்கள் எல்லாம் சிபில் ஸ்கோரை கணக்கிடுவது போலவே கிரெடிட் ஸ்கோரையும் கணக்கிடுறாங்க. வழக்கமாக 750க்கு மேலே ஒருத்தருக்கு சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வங்கியில் ஈஸியாகவே கடன் கிடச்சிரும். நீங்கள் கடன் வாங்குறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போது உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருக்குன்றத போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, இந்த கிரெடிட் ஸ்கோரை எப்படி நம்ம அதிகப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். உங்கள் சிபில் ஸ்கோர் அல்லது கிரெடிட் ஸ்கோரை தொடர்ந்து கண்காணிக்கவும். சில சிபில் ஸ்கோரை அடிக்கடி பார்த்தால் அது கம்மியாகும் என தவறாக நினைத்திருப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை. லோன் எடுக்க விண்ணப்பித்து வங்கிகள் அடிக்கடி சிபில் ஸ்கோரை பார்த்தால் மட்டும்தான் உங்களுடைய சிபில் ஸ்கோர் குறையும். நம்ம சிபில் ஸ்கோரை பார்த்தோன்னா அது குறையாது. எனவே அப்பப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோரை பார்த்து பராமரிங்க. அதே போல் உங்களுடைய CUR அப்படின்னு சொல்லக்கூடிய கிரெடிட் யூட்டிலைசேஷன் ரேஷியோவை கம்மியாகவே வச்சுக்கோங்க. CUR அதிகமாக இருந்தால் கூட உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் பாதிப்படையும். எனவே உங்களுடைய கிரெடிட் கார்டுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தொகைக்கு அதிகபட்சமாக 20 முதல் 30% தொகையை மட்டுமே நீங்கள் செலவிடுங்க. என்ன மக்களே, சிபில் ஸ்கோர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை எப்படி அதிகப்படுத்துறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் 5 நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.